வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம அவல் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம். இதுக்கு 1 கப் சிவப்பு அவல் எடுத்து வச்சுருக்கேன். சிவப்பு அவல் கிடைக்காதவங்க வெள்ளை அவல் வச்சு கூட செய்யலாம். வெள்ளை அவலை விட சிவப்பு அவல் சத்து அதிகம். அதனால இன்றைக்கி நம்ம சிவப்பு அவலை வச்சு ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம். கட் பண்ண முட்டைக்கோஸ் 1 கப், கட் பண்ண கேரட் 1/2 கப், பச்சை பட்டாணி 1/2 கப், 1 டீஸ்பூன் பெப்பர் தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டீஸ்பூன் தக்காளி சாஸ். எடுத்து வச்ச அவலை நல்லா கழுவிட்டு 1 கப் தண்ணி சேர்த்து 10 நிமிஷம் நம்ம ஊற வைக்க போகிறோம். இப்போ கடாயில் கடலெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இது கூட நம்ம கட் பண்ணி வச்ச கேரட் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்ச முட்டைக்கோஸ் 2 பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. இது கூடயே பட்டாணி சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிற போகிறோம். இப்போ 2 நிமிஷம் வதக்கியாச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வேக வைக்க போகிறோம். அரைப்பதம் வெந்தால் போதும் காய். இப்போ மூடி போட்டாச்சு. இப்போ 5 நிமிஷம் காய் வெந்துருச்சு. இதை நல்லா கலந்துக்கோங்க. இது கூடயே நம்ம ஊற வச்ச அவலை நல்லா தண்ணி சுத்தமாக வடிகட்டிட்டு காயோடு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட தக்காளி சாஸ் சேர்த்துக்கலாம். சோயா சாஸ், பெப்பர் தூள், காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. ஜீரகத்தூள் இதையும் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் கலந்து விட போகிறோம். எல்லாம் அவளோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்தாச்சு. ஒரு 2 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம். அந்த காரம்லாம் அந்த அவளோட செட் ஆகிற மாதிரி ஒரு 2 நிமிஷம் அப்படி வெயிட் பண்ணலாம். இப்போ 2 நிமிஷம் நல்லா கலந்துடுச்சு. டேஸ்டான அவல் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை இறக்கி நம்ம வேறு பவுலில் மாற்றிக்கலாம். சிவப்பு அவல் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா பசியை கண்ட்ரோல் பண்ணும். நம்ம நாள் ஃபுல்லாக எனர்ஜிக்காக இருக்கிறதுக்கு சிவப்பு அவல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது நம்ம டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ரொம்பவே நல்லது. இதில் நிறைய நார்ச்சத்து, அயன், கால்சியம் சத்துலாம் அதிக அளவுக்கு இருக்குது. நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது ரொம்ப நல்லது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.